சரி வா உட்காருமா. உட்காரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து படு வா. உனக்கே உடம்பு முடியல, வா பாத்து வா. அத்தை நான் கிளம்புறேன். சரிப்பா. வர நந்தினி. மாமா, இதே நீ இதோட 5-6 தடவை சொல்லிட்ட. அப்ப நான் கிளம்பவா? மாமா கிளம்புறியா? சாப்பிட்டு போ மாமா. ஐயோ இல்ல வானதி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். மணி இப்பவே 8:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு போ மாமா. மாமா 2 நிமிஷம் இரு, நான் சூடா உனக்கு தோசை சுட்டு கொண்டு வரேன். இருங்க, இந்தா இத பிடி. மாவு இருக்குல்ல, அது சரி, மாவுக்காரங்க வீட்டுல போய் என்ன கேக்குறேன் பாரு. நான் சுடுற தோசை அருள் மாமா மனச தொடணும். மாமா விடு மாமா. ஐயோ! மாமா விடு மாமா. என் மனசுல இருக்கிறத மாமாக்கு சொல்ற மாதிரி ஒரு தோசை ஒண்ணு ஊத்த போறேன். கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை தவற விடாத வானதி. மாமாவை சாப்பிட வர நான் அவ்வளவு சொன்னேன். என் மனசு அவர் எப்படி புரிஞ்சுக்குவாரு? எல்லாம் வீணா போயிடுச்சு. நான் எப்படி என் மனசுல இருக்கிறத அவருக்கு தெரியப்படுத்துவேன்? நந்தினி, அம்மாவை நல்லபடியா பாத்துக்க. செத்த நேரம் கழிச்சு இந்த கஞ்சியை கொடுத்துரு. வானதி பாடி. வாடி வீட்டு கிளம்பலாம். மா அப்பா தான் இன்னைக்கு வர மாட்டாரல்ல, நான் இன்னைக்கு எங்கே தங்கிடுறேம்மா. ஏய், அவர் திடீர்னு வந்துட்டு என்ன பண்றது? வர மாட்டாருமா, நான் இங்கே இருந்துடுறேம்மா. அத்த வானதி இங்கே இருக்கட்டும், நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். அவர் திடீர்னு வந்துட்டா பிரச்சனை ஆயிடும்பா. அதெல்லாம் பாத்துக்கலாம் அத்த. சரி. என்னையா இந்த நேரத்துல வெளியே கிளம்பிட்டீங்க? இந்த வீட்டு வாசல்ல கடை போட்டதால இந்த வீட்டு வாட்ச்மேனாவா மாறிட்டே கணக்கா. உன்னை தாண்டி ஒரு ஈக்காக்கா கூட வெளியில போக முடியாது போல இருக்கு. ஆமா, எங்க ஐயா வீட்டுக்கு நான் தான் காவலு.
ஆமா நீங்க என்னையா வெறும் கையோட போறீங்க? கையில ஒரு முழம் பூ கொண்டு போங்கய்யா. என்ன விஷயமா போனாலும் அது நிறைவேறிடும். செவனன் போறவன நிக்க வச்சு உன் பூ விக்க பாக்குறியா? என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே கேட்டேன். வாங்கிக்கங்கய்யா. என்ன கனகா, பூவை வாங்கி கொண்டு போய் கொடுக்க எனக்கு பெத்த ஆத்தாலும் இல்ல, தலையில வச்சு அழகு பாக்குறதுக்கு எனக்கு பொண்டாட்டியும் இல்ல. அந்த பூவை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனால என்னங்கய்யா, பொண்டாட்டி மாதிரி இந்த வண்டியை வச்சிருக்கீங்க, அதுக்கு இந்த பூவை வச்சு விடுங்க. இருங்க நானே வச்சு விடுறேன். நல்லா இருக்கு. இப்ப கிளம்புங்க. ஏதோ சொல்லி ஒரு முழம் பூவை என் தலையில கட்டிட்டல. சரி, எவ்வளவு? இருங்க 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 ஐயா, பூவை நீங்க கேட்டு நான் கொடுத்தா அது வியாபாரம். ஆ, அதுக்கு இந்த கனகா கண்டிப்பா காசு வாங்குவா. ஆனா நானே விருப்பப்பட்டு கொடுத்த பூவுக்கு விலை பேசுறது இல்ல. இது நல்லா இருக்கே. இப்ப பாருங்க, உங்க வண்டி கூட நல்லா இருக்கு. தங்க ரதம் மாதிரி எல்லாம் மின்னுது. அதுக்கு காரணம் வெறும் மல்லிப்பூன்னு நினைச்சிடாதீங்க. இந்த கனகா கையால கட்டின மல்லிப்பூ, அதான் விஷயம். ஆ, எது இந்த பூவை போட்டதுனாலதான் என் வண்டி தங்கறத மாதிரி மாறிச்சா? நீ விட்டா பேசிட்டே இருப்ப, காசும் வாங்க மாட்டேங்கிற. சரி, நான் போறேன். என்னையா போறேன் போறேன்னுட்டு? போயிட்டு வரேன்னு அழகா சொல்லுங்க. உன் கூட பேசி ஜெயிக்க முடியாது. சரி, நான் போயிட்டு வரேன். ம். கனகா, ஒரு 2 முழம் முல்லைப்பூ கூட, காசை நாளைக்கு தரேன். ஆ? என்ன மாலாக்கா இது புது பழக்கம்? நீ காசு நாளை கொடுக்கதான் நான் பூ கட்டி வச்சிருக்கேனா?